வணக்கம். சாந்தி சுப்பிரமணியம். இது ஒரு முக்கியமான பதிவு. 2 தினங்களுக்கு முன்பு எனக்கு ஒரு கால் வருது. தெரிந்தவர் அவர்கள் என்னிடம் என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. ஹெல்ப் கேட்கும்போது நான் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. இருந்தாலும் சரி, நான் எனக்கு தெரிந்தவர்களிடம் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஆனால் அவர் ரொம்ப வருத்தத்தில் பேசினாங்க. எனக்கு மட்டும் இது மட்டும் கிடைக்கல அப்படின்னா எனக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, லைஃப்பில் இதோட எனக்கு லைஃப் இல்லைங்கிற மாதிரி பேசினாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. லைஃப்பில் எல்லாத்துக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்கத்தாங்க செய்யுது. ப்ராப்ளம்ஸ் இல்லாத லைஃபே இல்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கு உள்ளேயும் கண்டிப்பாக கஷ்டங்கள் இருக்குது. கஷ்டம் இல்லைன்னா தான் அதிசயம். கஷ்டம் இருந்ததுன்னா அதை நம்ம சந்தோஷமாக அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கத்தான் வேணும். அதுதான் அப்படி ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் அதை கடந்து வர முடியும். அதையே நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஃபீல் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தூங்குறதுக்கு முன்னாடி ஒதுக்கி வச்சுட்டு அந்த டைமுக்கு மட்டும் ஃபீல் பண்ணிவிட்டு மற்ற நேரம்லாம் அதை எப்படி சால்வ் பண்ணலாம், என்னால் முடியும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோடு நம்ம அதை அப்ரோச் பண்ணணும். ஒரு செயல் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டோடு தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஒரு போல்ட்னஸோடு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நம்மளால் முடியும்னு சொல்லி தான் அதில் இறங்கியிருப்போம். ஸோ அந்த போல்ட்னஸ், அந்த கான்ஃபிடென்ஸ் இப்போ ஒரு சிக்கல் வந்த உடனே எங்கே காணாமல் போச்சு? அதையே நம்ம அதே கான்ஃபிடென்ஸோடு இப்போவும் இல்லை. அதை இழக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் மனசு நம்ம நலிந்து போகுது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு முதல் ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த கான்ஃபிடென்ட் லெவல், போல்ட்னஸ் இப்போவும் உங்ககிட்ட இருக்கணும். நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி தானே இறங்குனீங்க. ஸோ உங்களால் கண்டிப்பாக முடியும். நம்ம நினச்சா முடியாதது எதுவும் இல்லை. எல்லா பூட்டுக்கும் சாவி இருக்கிறது. அனைத்து அறைகளுக்கும் கதவு, அறை, வாசல் என்று ஒன்று இருக்கிறது. கடவுள் கொடுத்திருக்கிறார். அதனால் பிரச்சனைக்கான ஆரம்பம் எங்கே என்று தேடி பார்த்து அதை எப்படி தீர்வு செய்வது என்பதை ஆராய்ந்து உட்கார்ந்து தீர்மானித்து முடிவு செய்தால் கண்டிப்பாக அதற்கு தீர்வு இருக்கும். நாமளும் நன்றாக இருப்போம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்பணும். ஸோ யூ மஸ்ட் ட்ரஸ்ட் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்க, இது யாருக்கும் தெரியாது வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு விஷயத்த நல்லதை நினச்சி தான் கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு பிரியமானவர்களிடம், உங்களோட வெல்விஷர்ஸ் கிட்ட அதையே நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. அதை மனசு விட்டு உங்கள் மனைவியிடமோ, கணவரிடமோ, அக்காவிடமோ, தங்கையிடமோ, அப்பாவிடமோ, அம்மாவிடமோ பேசும்போது அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. அதை விட்டுட்டு நீங்கள் ஒருத்தங்களே உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சு அதை இதுக்கு என்ன அப்படிங்கிற சொல்யூஷன் கண்டுபிடிச்சி உங்களால் முடியும்னா ஓகே, உங்களால் முடியும், கண்டிப்பாக முடியும். பொறுமையாக யோசிக்கும் போது முடியும். இல்லை எனக்கு ரொம்ப அழுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னா பகிரும்போது அந்த சுமை சிறிது குறையும். சுமை குறையும் போது உங்களுக்கு யோசிப்பதற்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அப்போ உங்களால் இன்னும் நன்றாக யோசித்து அதை இன்னும் சிறப்பாக அந்த காரியத்தை வெற்றிகரமாக அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அதனால் உங்கள் மனசுக்கு பிடித்தவர்களிடம், உங்கள் மனசுக்கு நெருக்கமானவர்களிடம், உங்கள் நண்பர்களாகட்டும், அவர்களுடன் பகிருங்கள். மனதில் இருப்பதை திறந்து, மறைமுகமின்றி திறந்து வெளிப்படையாக பேசுங்கள். கலந்து ஆலோசியுங்கள். உட்கார்ந்து பேசினா தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதை மறைச்சு கொண்டு போய் ஒருத்தருக்குள்ளேயே வச்சு அதை அழுத்தி நீங்களே அதை ஹெல்த்து பாதிக்கும். ஸ்பாயில் ஆகிறதுக்கு பதிலாக மனசு விட்டு உங்கள் வீட்டு நபர்களிடம் பேசி அந்த பிரச்சனைக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சி நம்மளை சுற்றி இருப்பவர்கள், நமக்காக இருப்பவர்களுக்காக நாம் நம்மை நன்றாக, நம்மையும் உடல் நலத்தையும் மனதையும் நன்றாக வைத்துக்கொள்வது மிக மிக அவசியம். அதை உங்கள் மனதில் வைத்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னு நினைங்க.
கண்டிப்பாக முடியும். யூ மஸ்ட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். யூ கேன் வின். தேங்க்யூ.